கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக சங்கீதம் 13:2 என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். இது யாருடைய வார்த்தைனா தாவீது சொல்றாரு. நான் ஏன் இப்படி சஞ்சலப்பட்டுட்டே இருக்கணும், எப்பவும் இப்படி நான் சஞ்சலப்பட்டே இருக்கணுமா, சத்துரு உயர்ந்து கொண்டு இருக்காங்க, நான் ஏன் இப்படி துக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு தாவீது சொல்றாரு. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தெரியும், நமக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்காரு. கர்த்தருடைய நீதி நியாயங்கள் எல்லாமே தெரியும். கண்டிப்பாக துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, சமாதானம் இல்லை. அவன் அறுப்புண்டு போன எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் சில வேளையில் நம்ம வேதனைப்படுவோம். நான் மட்டும் இப்படி இருக்கணுமா, இப்படி வேதனைப்படணுமா அப்படின்னு. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தாவீதை உயர்த்தின தேவன், ஆசீர்வதித்த தேவன், சத்துருக்கள் மேல் ஜெயம் கொடுத்த தேவன் உங்களுக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வை கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை இப்போ நீங்க ஒரே போராட்டம், துக்கம், வேதனை, சஞ்சலத்தோட நீங்க போராடி கொண்டிருக்கலாம். ஒரு நாள் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய முடிவை ஜெயமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.